நீங்கள் பயத்தோடு இருக்கீங்களா? உங்கள் வாழ்க்கையில் குறைவு இருக்கிறதா? இந்த சங்கீதம் உங்கள் வாழ்வை மாற்றும். கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். நம்ம வாழ்க்கையில் எத்தனை சிரமங்களை சந்திக்கிறோம். ஆனால் தேவன் நம் மெய்ப்பனாக இருந்தால் எந்த தேவையும் இல்லை. நாம் ஒவ்வொரு நாளும் அவர் கையால் பாதுகாப்பு பெறுகிறோம். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். அவர் நம்மோடு இருந்தால் இருள் கூட நம் மனதை கலக்க முடியாது. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அவர் நம் எதிரிகளை காட்டிலும் நம்மை உயர்த்துகிறார். நான் அவர் ஆசீர்வாதத்தில் நிறைவாய் இருக்கிறேன். அவர் என்னோடு இருக்கிறார், நான் என்றும் பயப்பட மாட்டேன். அவருடைய சமூகத்தில் என் வாழ்க்கை நிலையானது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். என் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் பல அற்புதங்கள் நன்மையில் செய்திருக்கிறாரு. இப்போ அதில் ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நாங்கள் ஆரம்பத்தில் கம்சனுக்கு எடுத்து தான் சின்னதாக வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஆண்டவர் அதிகமாக தேட ஆரம்பித்த உடனே கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார்ன்ற மாதிரி அவர் எனக்கு உதவி செய்தார். நாங்கள் சொந்தமாக அந்த தொழில் பண்ண ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்தார். நீங்களும் அதே மாதிரி அவரை உண்மையாக தேடும்போது நிச்சயம் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். கர்த்தர் உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உங்களுக்கு துதிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்திரிக்க ராஜா. இயேசுவின் நாமத்தில் உங்கள் பாதப்படி வருகிறோம் தகப்பனே. இதை கேட்டுக்கொண்டிருக்கதான ஒவ்வொரு மக்களையும் உங்கள் கருத்தில் கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தில் வேண்டிய ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென்.